ஸ்போர்ட்ஸ் சினிமாவில் இந்தபடியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட கொண்டாட்டத்தோட அடுத்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய விஷயங்கள் வந்து காட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து பிரியங்கா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் கிட்ட. ஸோ பிக் பாஸுக்கு முன் பிக் பாஸுக்கு பின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டையும் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா மாயா வந்து சொல்கிறாங்க. மாயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பெரிய குடும்பத்தையே வந்து சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு குடும்பத்துக்கு மாயா ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு மாயா ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்லலாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை ரெஃபர் பண்ணி அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சரண விக்ரம். ஸோ சரண விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இதை தான் வந்து சொல்கிறாங்க. சாரி அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே டைட்டில் வின்னர் சரண விக்ரம் தான் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே அர்ச்சனா வந்து எல்லாருமே வந்து சிரிக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ சரண விக்ரம் வந்து டைட்டில் வின்னர்னு சொல்லியே வந்து ஒரு விஷயம் பண்ணி அவர் வெளியே போனார். அதனாலே என்னமோ தெரியல ரொம்ப நாளாக வந்து வீட்டுக்குள்ளே இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னார். அதுக்கப்புறமா வந்து விஷ்ணு. ஸோ விஷ்ணு சொல்லும் போது பூர்ணிமாவை ஜூம் வைக்கிறாங்க. ஸோ ஒரு விஷ்ணுவாக மக்கள் மனசில் வந்து நான் இடத்த பிடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா விசித்ரா. ஸோ விசித்ரா என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து நான் வந்து உள்ளே போகும்போது ஒரு விசித்ராவாக வந்து போனேன். இப்போ வெளியே வரும்போது விச்சுமாவாக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னதை மட்டும் வந்து அதில் காட்டினதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் 7 கொண்டாட்டம் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் சண்டே மதியம் 1:30க்கு வந்து விஜய் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இன்னும் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்ஸ் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.